ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ இது இருக்கும் செலிப்ரேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே விட்டோம் தெரியாமல். அது இப்போ ப்ரொடியூசருக்கு நான் பேசல. கண்டிப்பாக இது எப்படி திரும்ப எதாவது ரிலீஸ் பண்ண முடியுமா என்னன்னு உடனே பேசிடுறேன். அடுத்த படத்துலேருந்து 100% கேரளா ரிலீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபுல்லி சோஷியல் கரண்ட்ல எப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ நீங்க சப்ஜெக்ட் இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வர ஆடியன்ஸ்க்கு, கேரளா ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல இருக்கீங்க? இல்லை, இது எல்லாம் இது வந்து கேரளா தமிழ்நாடுன்னு இல்லை, இது வேர்ல்டு ஓவர் இருக்கிற பிரச்சனை. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பிரச்சனை. ஸோ இந்த படம் அது கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சோம். இந்த இப்போ கேரளாவில் இருக்கும் அனிகா தான் அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவில் அனிகாவை சொல்ல தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக வாங்க, பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் படம். அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் கேரளா பொதுவாகவே ப்ரோக்ரெசிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்க வந்ததுல கேரளா ஆடியன்ஸ் லவ் ரொம்ப எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அது இங்கன்னு இல்ல, ஏர்போர்ட்ல இருந்து எங்க போனாலும் கடைக்கு நான் சரி அவ்வளவா நம்மள தெரியாதுன்னு நினைச்சேன். பட் பாட்டு சொல்றாங்க, படம் சொல்றாங்க. இந்த தியேட்டர்ல வந்து மீசையம் ஒரு 50 days ஓடிச்சான். எனக்கே பயங்கர ஷாக். எனக்கு கேரளால மீசையம் முருக்கு ஓடிச்சாங்க இந்த தியேட்டர்ல. பட் 50 நாள் ஓடுது. ஏன்னா டூ ஏர்லி இன் மை கேரியர். பட் 50 days இங்க மீசையம் முருக்கு ஓடி இருக்குங்கிறது, அதுவும் எல்லாருக்கும் மீசையம் முருக்கு தெரியுதுங்கிறது பயங்கர ஹாப்பியா இருக்கு. அண்ட் இந்த ரெஸ்பான்ஸ்க்காகவே திரும்ப நான் எல்லா படத்தும் கேரளா வரணுங்கிற டிசிஷன்ல இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. See you. Bye.